அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி மற்றும் லாலிபாப் சிறுவர் உலகம் இணைந்து வழங்கக்கூடிய பாட்டும் கதையும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். லாலிபாப் சிறுவர் உலகத்தின் நிறுவனர் திரு கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் குழந்தைகளுக்காக சிறப்பாக இந்த வாட்ஸ்அப் குழுவினை ஏற்படுத்தி அவர்களுக்கு தொடர்ந்து கதை பயிற்சி மற்றும் பாடல்கள் எழுதுவது, கதை எழுதுவது, ஓவிய பயிற்சி கொடுப்பது, இப்படி பல விடயங்களை பழக்கப்படுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து சிறுவர்களுக்காக ராஜா அவர்களும் நிறைய கதை புத்தகங்கள், கதை பாடல்கள் என எழுதி கொண்டே இருக்கிறார். இன்று நம் குழந்தைகள் 4 பேர் கதையும் 4 பேர் பாடலும் பாட காத்திருக்கிறார்கள். முதலாவதாக குழந்தைகளுக்கு ஒரு வாழ்த்துரை வழங்குவதற்காக லாலிபாப் சிறுவர் உலகத்தின் நிறுவனர் திரு கன்னிக்கோவில் ராஜா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க ராஜா, நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க. நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம். ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பிறகாக தமிழ் அமெரிக்கா டிவியோட நம்ம இணைஞ்சு குழந்தைகள் நிகழ்ச்சியை தொடர போறோம். முதல் நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சியில குழந்தைகள் பாடலும் கதைகளும் சொல்ல போறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. குழந்தைகள் எவ்வளவு வளர்ச்சி அடைகிறாங்க அப்படின்றது அவங்களுடைய வளர்ச்சியை நம்ம நேரடியா பார்க்கக்கூடிய வாய்ப்பா இந்த மேடைகள், நிறைய மேடைகள் இருக்கு இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க. அந்த மேடைகள்ல நம்ம இந்த குழந்தைகளை பார்க்கும்போது நம்ம குழந்தைங்க எவ்வளவு மேல வந்திருக்காங்கன்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். பெற்றோர்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறாங்களோ அதே அளவுக்கு தான் நம்மளும் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்றதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு விடயம் சொல்ல வேணும்னா, குழந்தைகள் நிறைய விடயங்களை இந்த கொரோனா காலத்துல தெரிஞ்சுக்கிட்டாங்க. காரணம் என்னன்னா, இணையம் தான். இணையம் மூலயமா பல நாடுகள்ல இருக்கிற குழந்தைகளோட தொடர்பு ஏற்பட்டு இந்த குழந்தைங்க எல்லாம் இணைஞ்சு அவங்களுக்கான புது உலகத்தை இந்த கதையும் பாடலும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் நான் நம்புறேன். நம்ம லாலிபாப் சிறுவர் உலகத்துல கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்காங்க. அதிகமான குழந்தைகள் ஓவியம் வரையத்துல ரொம்ப கவனம் செலுத்துறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதே மாதிரி கதைகள் எழுதுறாங்க, நூலா வெளியிட்டிருக்காங்க. கதை பயிற்சியில நிறைய குழந்தைகள் கலந்துட்டாங்க. அதே மாதிரி கதை சொல்லவும் அவங்களுக்கு திறமையை ஏற்படுத்திட்டாங்க, தன்னுடைய திறமையை ஏற்படுத்திட்டாங்க. நம்ம எல்லாருமே வெறும் ஒரு நிலத்தை தான் கொடுத்துருக்குறோம். அந்த பயிர் அவங்களே வச்சு அவங்களே அறுவடை பண்ணியிருக்காங்க அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய தமிழ் அமெரிக்கா டிவி போன்ற பல மேடைகள் நம்ம லாலிபாப் சிறுவர்களோடு சேர்ந்து தொடர்ந்து நமக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கும் இந்த குழந்தைகள் 8 குழந்தைங்க வராங்க. அவங்களுடைய பெற்றோருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த குழந்தைகளை வாழ்த்த வர இருக்கிற ஐயா அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி மூலயமாக உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளுக்கு நம்ம லாலிபாப் சிறுவர் உலக குழந்தைகளை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்மோடு இணைந்திருக்கிற ஆஸ்டின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கக்கூடிய கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். மகிழ்ச்சி. குழந்தைகளுடைய நிகழ்ச்சியை நம்ம பார்க்க ஆர்வமா இருக்கிறேன். நன்றி. நன்றிங்க ராஜா, மிக்க மகிழ்ச்சி. ராஜா அவர்கள் சொன்னது போல நம்ம தொடர்ந்து தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியோட நம்ம பயணிக்க போறோம். ஏற்கனவே நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் அவங்களோட பண்ணியிருக்கோம். நம்ம பாட்டும் கதையும் பண்ணியிருக்கோம், கதை கேட்கலாம் வாங்க பண்ணியிருக்கிறோம். கொஞ்ச நாளாக நம்ம பண்ணாம இருந்தோம். இப்ப அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இனி தொடர்ந்து நடக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லிக்கிறோம். தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியின் நிறுவனர் ஆஸ்டின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கிறோம். இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? சரி, நீங்கள்லாம் தான் கதை பாட்டு படிப்பீங்களா? நானும் அத்தையும் ஒரு கதை பாட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். இது யார் எழுதியிருக்காங்க தெரியுமா? மானின் விடுதலை அப்படிங்கிற ஒரு தலைப்புல அளவள்ளியப்பா அவரோட ஒரு பாடல், கதை பாடல். அப்படி பாத்துக்கலாம். ஒரு பையனும் மானும் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். புள்ளிமானே கோபம் நீ கொள்வதேனோ கூறுவாய், கட்டவிழ்த்து விட்டிடு காட்டை நோக்கி போகிறேன், ஒரு வினாடி கூட நான் உன்னை விட்டிருப்பேனா, உடனே நீயும் புறப்படு ஒன்றாய் காடு செல்லலாம், காட்டை நோக்கி போகவா கல்லும் முள்ளும் குத்துமே, அம்மா அப்பா பாட்டியை ஐயோ விட்டு வருவதோ, இருட்டி போனால் விளக்குமே இல்லை அந்த காட்டிலே, சிங்கம் கரடி புலியுமே சீறி வந்து கடிக்குமே, அப்படித்தான் எனக்குமே அதிக கஷ்டம் இல்லையோ, சுற்றத்தார்கள் வருவரோ துள்ளி சுற்ற முடியுமோ, ஆசை கொண்ட உணவையும் அடைத்து தின்ன கூடுமோ, கழுத்து நோக என்னை யார் காட்டில் கட்டி போடுவார். இப்படி சொன்ன உடனே அந்த பையனுக்கு என்னாச்சான், மனசெல்லாம் இளகி போச்சான். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? ஐயோ பாவம் ஐயையோ அவிழ்த்து விட்டேன் ஓடிடு என்று கூறி கழுத்திலே இருந்த கட்ட விழ்த்தனன்,
காட்டை நோக்கி மகிழ்வுடன் காற்றை போல ஓடிடும் மானை கண்டு அவனுமே மகிழ்ச்சி கொள்ளலாயினான். ரொம்ப அழகா இருக்குல்ல? அளவல்லியப்பாவுடைய ஒரு பாடல். ஒரு உயிரினங்கள் எதுக்குமே நம்ம எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது. மான்லாம் காட்டுல இருந்தாதான் அதுக்கு நல்லது இல்லையா? அதுக்கு சுயமாகவே உணவு தேட தெரியும். அதை புடிச்சிட்டு கழுத்தை நெரிச்சு கட்டி போட்டு நான் பாசமா பாத்துக்கிறேன் அப்படிலாம் கொடுமை பண்ணக்கூடாது. அதைத்தான் இந்த பாடல் அழகா நம்ம அளவல்லியப்பா சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ அத்தை பாடியாச்சு. இப்போ பிள்ளைங்க பாடுறத கேட்கலாம். முதலாவதாக பாடல் பாட வருகிறார் மு லித்திகா சாரங்கி வந்தவாசியிலிருந்து. வாங்க கண்ணா. வணக்கம் அத்தை. வணக்கம் தங்கமே, வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மோ லித்திகா சாரங்கி. நான் 8ஆம் வகுப்பு வந்தவாசியிலிருந்து பேசுகிறேன். கலகல கரடியார் என்ற புத்தகத்திலிருந்து கோர் கோர் தவளையார் என்ற பாடலை நான் உங்கள் முன் பாட வந்துள்ளேன். கோர் கோர் தவளையாருக்கு கொசுக்கள் பிடிக்குமாம், கொசுக்களோட முட்டையை உண்டு மகிழ்ந்ததாம். கோர் கோர் தவளையாருக்கு கொசுக்கள் பிடிக்குமாம், கொசுக்களோட முட்டையை உண்டு மகிழ்ந்ததாம். இலையில் அமர்ந்து நீண்ட நாக்கை நீட்டி பிடிக்குமாம், இலையில் அமர்ந்து நீண்ட நாக்கை நீட்டி பிடிக்குமாம். இங்கே அங்கே அசைந்திடாமல் அமர்ந்து இருக்குமாம், இங்கே அங்கே அசைந்திடாமல் அமர்ந்து இருக்குமாம். மழைக்காக ஏங்கி ஏங்கி காத்து கிடந்ததாம், மழைக்காக ஏங்கி ஏங்கி காத்து கிடந்ததாம். மழையின் சத்தம் கேட்ட உடனே பாட்டு பாடுமாம், மழையின் சத்தம் கேட்ட உடனே பாட்டு பாடுமாம். மழைக்காக உரத்த குரலில் பாடி இருந்ததாம், மழைக்காக உரத்த குரலில் பாடி இருந்ததாம். அந்த அழைப்பு பாம்பு வர பயந்து விட்டதாம், அந்த அழைப்பு பாம்பு வர பயந்து விட்டதாம். வேகமாக வந்த பாம்பு படையும் எடுத்துச்சாம், வேகமாக வந்த பாம்பு படையும் எடுத்துச்சாம். தாவி குதிச்சு குளத்தினுள்ளே பதுங்கி விட்டதாம், தாவி குதிச்சு குளத்தினுள்ளே பதுங்கி விட்டதாம். பாம்பு போன பிறகும் கூட பயந்து இருந்துச்சாம், பாம்பு போன பிறகும் கூட பயந்து இருந்துச்சாம். பாட்டு பாடும் நினைப்பை கூட மறந்து விட்டதாம், பாட்டு பாடும் நினைப்பை கூட மறந்து விட்டதாம். நன்றி. அருமை தங்கமே, அருமை அருமை, ரொம்ப சிறப்பா இருந்தது. அது கத்துன கத்துல பாம்பு நன்றி. வந்துருச்சு, பாம்பை பார்த்த உடனே பயந்து நடுங்கிருச்சான்னு நீ சொல்லும்போது நாங்களும் பயந்துட்டோம் உன்னை பார்த்து. அவ்வளவு அழகா உடல் மொழியோட ரொம்ப ரசிச்சு பாடின கண்ணா, வாழ்த்துக்கள். சரி, இந்த பாடல் எழுதுனது யாரு? நம்ம கன்னிக்கோவில் ராஜா மாமா. மகிழ்ச்சிடா மகிழ்ச்சிடா, ரொம்ப அழகா இல்ல இந்த பாடல்? நீங்க ரொம்ப அழகா பாடுனீங்க. வாழ்த்துக்கள் தங்கமே, வாழ்த்துக்கள். இப்போ ஒரு பாடல் கேட்டாச்சு, இப்ப கதைக்கு போலாமா? இப்ப கதை சொல்ல யாரு வராங்க பார்க்கலாமா? முதலாவதாக சோஃபி ஜேசன், வாங்கப்பா, வந்தவாசியிலிருந்து. வணக்கம். என்னடா 2 பேர் தெரியுறீங்க? வாங்க வாங்க, சொல்லுங்க சொல்லுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, அவளும் இருக்கட்டும் பக்கத்துல. வணக்கம். என் பெயர் சோஃபி ஜாசன். பெயர் சோஃபி ஜாசன். நான் சொல்ல போறேன் கதையில் துடிச்சமிக்க சிறு பறவை. ஒரு காட்டுல அம்மா பறவையும் சிறு பறவையும் வாழ்ந்துட்டு இருந்துச்சாம். அந்த சிறு பறவைக்கு நடக்கவும் தெரியும், பறக்கவும் தெரியும். ஆனால் அது உணவு தேடி நடக்கவும் செய்யாது, பறக்கவும் செய்யாது. அவங்க அம்மா எடுத்து உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்க அம்மா மேல அவங்க அம்மா மேல
சவாரி போறதுதான் அது ரொம்ப பிடிக்குவார். அவங்க அம்மா எடுத்துக்கிற உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு உணவுக்காக அவங்க அம்மா கூட சண்டை போட்டுச்சான். சரி. இனிமேட்டு உணவு தேடி நானே யார் தடையும் இல்லாம பறந்து போயிடுவேன் சொல்லுச்சான். சரி. அப்புறம் அது ரொம்ப தூரம் பறந்து போச்சான். ம். அங்க ஒரு ஒரு மரத்துல மாம்பழம் இருந்துச்சாம். அத சரி. குத்தி சாப்பிட்டுச்சாம். ம். அப்புறம் அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்ட கனவு வந்து அது ரொம்ப தூரம் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு போச்சாம். ம். அங்க வந்து சாவத்துக்கு உணவும் இல்லையா, நடனும் இல்லையா. ம். அப்புறம் வந்து அது கண்ணுல பறவைகளோட எலும்பு கூடுதான் தெரிஞ்சுச்சாம். அச்சச்சோ. அப்புறம் அப்புறம் வந்து அங்க ம். இடமில்லாம செத்துருச்சாம். அப்புறம் அது பழைய காட்டுக்கே போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுச்சாம். இது மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிச்சாம். ம். ஆனா நான் நம்ம அங்க போய் விடை தூவலான்னு சொல்லிச்சா. ம். நான் வரமாட்டேன். ஒரே ஒரு பறவை மட்டும் நம்மளுக்கு இங்க ஒரே ஒரு பறவை மட்டும் நம்மளுக்குதான் இங்க காடு இருக்கே, நம்ம ஏன் அங்க போகணும்னு சொல்லிச்சாம். ம். அப்புறம் வந்து நீங்க வரலனா போங்க, நான் போறேன்னு சொல்லிச்சாம். சில பறவையும் அது கூட போச்சாம். ம். அப்புறம் தானிய சீடை எடுத்துட்டு போய் அவங்க அங்க தூவுச்சாம். ம். 2 மாசம் கழிச்சு மழை வந்துச்சாம். ம். அப்புறம் மரம் வளர்ந்து ஒரு காடா வந்துச்சாம். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். நன்றி. அருமை குட்டிமா, அருமை அருமை அருமை. பக்கவாத்தியமா கூட ஒரு ஆளை வேற ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. உங்க தங்கையா அது? அவங்க பேர் என்ன? தியாசன். அருமை அருமை. சோஃபி ஜாசன், தியாசன்னா? தியாசன், சோஃபி ஜாசன். சரிடா தங்கம், ரொம்ப அழகா இருந்தது. அது என்ன தானியம்னு அழகா தமிழ்ல சொன்னீங்க, அப்புறம் டக்குன்னு மாத்தி சீடுன்னு மாத்திட்டீங்களே. எது தமிழ்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களோ? தானியம் தமிழா சீடு தமிழான்னு பிள்ளைக்கு சந்தேகம் வந்துட்டோமா? தானியத்தை கொண்டு போய் காட்டுல எல்லா இடத்துலயும் அது தூவின உடனே என்னாச்சு, 2 மாசத்துல மரம் வந்துருச்சா? அப்போ மரம் வளர்த்த உடனே மழை வந்துச்சா? மழை வந்துச்சு. நீங்க உங்க வீட்டுல செடி வளர்த்திருக்கீங்களா? வளர்ப்பீங்களா? மகிழ்ச்சிடா தங்கம். அந்த பேக்ரவுண்ட் வைக்காதீங்க, ஏன்னா குழந்தை ஃபேஸ் போய் போய் வந்துட்டே இருக்கு. நெக்ஸ்ட் டைம் பேக்ரவுண்ட் வைக்காதீங்க, ஒரு பிளெயின் பேக்ரவுண்ட் இருந்தாலே போதும். ஆக்சுவலா இல்லைன்னா அவங்க மூவ் பண்ணாம இருக்கணும். ஏன்னா அவ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறா, அப்பப்ப காணாம போயிடுறா. அதனால ரொம்ப நல்லா இருந்ததுடா. வாழ்த்துக்கள் தங்கமே, சிறப்பு சிறப்பு. நன்றி அத்தை. மகிழ்ச்சிடாமா, மகிழ்ச்சிடாமா. நன்றி பாபா. மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. அடுத்ததாக பாடல் பாட வராங்க மைத்ரேயி வந்தவாசியிலிருந்து. வாங்க தங்கம். அனைவருக்கும் என் இனிய வணக்கம். என் பெயர் ஜெய் மைத்ரேயி. நான் வந்தவாசியிலிருந்து பேசுறேன். நான் இப்ப உங்க எல்லாருக்கும் ஒரு பாடல் பாட போகிறேன். இந்த பாடலை எழுதியவர் நம்ம கன்னிக்கோவில் ராஜா மாமா.
மியாவ் மியாவ் பூனைக்குட்டி என்ற புத்தகத்துல இருந்து மரம் நடுவோம் மழை பெறுவோம் என்ற பாடலை தான் பாட போகிறேன். தாத்தா வாழ்ந்த காலத்திலே பெரிய ஏரி இருந்ததாம். தாத்தா வாழ்ந்த காலத்திலே பெரிய ஏரி இருந்ததாம். தாத்தா ஊரின் மக்களுக்கு தாகம் தீர்த்து மகிழ்ந்ததாம். தாத்தா ஊரின் மக்களுக்கு தாகம் தீர்த்து மகிழ்ந்ததாம். மக்கள் குளிக்க துணி துவைக்க உதவிதானே புரிந்ததாம். மக்கள் குளிக்க துணி துவைக்க உதவிதானே புரிந்ததாம். டிக்கல் வந்த போதும் கூட உடனே தீர்த்து வைத்ததாம். டிக்கல் வந்த போதும் கூட உடனே தீர்த்து வைத்ததாம். அப்பா ஊரில் மரங்களின் எண்ணிக்கை நாளும் குறைந்ததாம். அப்பா ஊரில் மரங்களின் எண்ணிக்கை நாளும் குறைந்ததாம். தப்பாய் மரத்தை வெட்டியதால் வறட்சி நிறைந்ததாம். தப்பாய் மரத்தை வெட்டியதால் வறட்சி நிறைந்ததாம். வறட்சி வந்த காரணத்தால் மரங்கள் குன்றி போனதாம். வறட்சி வந்த காரணத்தால் வளங்கள் குன்றி போனதாம். புரட்சி இது தானே என்று புதிதாய் வீடுகள் முளைத்ததாம். புரட்சி இது தானே என்று புதிதாய் வீடுகள் முளைத்ததாம். மரங்கள் வளர இயலாமல் மழையும் பொய்த்து போனதாம். மரங்கள் வளர இயலாமல் மழையும் பொய்த்து போனதாம். மரங்கள் இன்றி போவதால் பூமி வெப்பம் ஆகுதாம். மரங்கள் இன்றி போவதாம் பூமி வெப்பம் ஆகுதாம். அதனால நம்ம எல்லாரும் மரம் நடுவோம் மழை பெறுவோம். இந்த வாய்ப்பு கொடுத்த லாலிபாப் சிறுவர் உலகத்திற்கும் தமிழ் அமெரிக்கா டிவிக்கும் கன்னிக்கோவில் ராஜா மாமா அவர்களுக்கும் நெல்லை அன்புடன் ஆனந்தி அத்தை அவர்களுக்கும் எனது மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, அருமை வணக்கம். அருமை கண்ணம்மா, அருமை அருமை அருமை, ரொம்ப சிறப்பு. மரம் நடுவோம் மழை பெறுவோம் அப்படிங்கறது ரொம்ப அழகான பாடல். அந்த ஏரிலாம் வத்தி போச்சுன்னா எவ்வளவு வெப்பம் வந்துரும், அதனால நமக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு ரொம்ப அழகாக பாடல் எழுதிய கன்னிக்கோவில் ராஜா மாமாவுக்கும் அதை அழகாக மத்த குழந்தைங்களுக்கும் புரியுற மாதிரி அழகாக பாடிய மைத்ரேயி குட்டிக்கும் இனிய வாழ்த்துக்கள். உடல் மொழி அருமை தங்கமே, அருமை அருமை. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். அடுத்ததாக கதை நன்றி சொல்ல அத்தை. மகிழ்ச்சி தங்கமே. கதை சொல்ல வராங்க நம்ம சந்தீப் முகுந்தன் வந்தவாசியிலிருந்து. வாங்க கண்ணா சந்தீப். வணக்கம் அத்தை. வணக்கம் கண்ணா. என் பெயர் மோ சந்தீப் முகுந்தன். 5ஆம் வகுப்பு வந்தவாசியில் வசிக்கிறேன். ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு காட்டுல பன்னிக்குட்டியும் விலங்குகளும் இருந்துச்சாம். ஒரு நாள் பன்னிக்குட்டி சோகமா குளக்கரைக்கு நடந்து போச்சான். அப்ப சோகமா குளக்கரையில உட்காரும் போது பன்னியோட நண்பன் தவளை நண்பன் ரெமோ அப்படின்னு வந்துச்சான். அப்ப ரெமோ, என்ன நண்பா இவ்வளவு சோகமா இங்க உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு ரெமோ கேட்டுச்சான். அதுக்கு பன்னிக்குட்டி சொல்லிச்சான், உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது அப்படின்னு பன்னிக்குட்டி ரெமோ கிட்ட சொல்லிச்சான். அதுக்கு ரெமோ, என்கிட்ட சொல்லாம நீ வேற யாருக்கிட்ட சொல்ல போற, இப்பயே சொல்லிட்டு ரெமோ பன்னிக்குட்டி கூட சொல்லிச்சான். அதுக்கு பன்னிக்குட்டி, என்னை யாருமே விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டாங்க, என்ன நோஞ்சான் நோஞ்சான் அப்படின்னு சொல்றாங்கன்ட்டு பன்னிக்குட்டி சொல்லிச்சான். அதுக்கு ரெமோ, நான் தான் உன் கூட விளையாடுறேனே, அதுக்கப்புறம் யாரு மிச்சம் உன் கூட விளையாடணும் அப்படின்னு ரெமோ கேட்டுச்சான். அதுக்கு பன்னிக்குட்டி சொல்லிச்சான், உன்னால என் கூட தண்ணியில மட்டும்தான் விளையாட முடியும், நிலத்துல என் கூட உன்னால விளையாட முடியாது அப்படின்னு பன்னிக்குட்டி ரெமோ கிட்ட சொல்லிச்சான். அதுக்கு ரெமோ, எங்க தாத்தாவும் இதே மாதிரிதான் சோகமா இருக்கும் போதெல்லாம் வனதேவதை கிட்ட போய் உதவி கேட்டாரு அப்படின்னு ரெமோ சொல்லிச்சான். அதுக்கு பன்னிக்குட்டியும், சரி நான் வனதேவதை கிட்ட உதவி கேக்குறேன் அப்படின்னு பன்னிக்குட்டி ரெமோ கிட்ட கேட்டுச்சான். அதுக்கு பன்னிக்குட்டி, நன்றி நண்பா, எனக்கு இப்படிலாம் உதவி செய்யற அப்படின்னு ரெமோ கிட்ட சொல்லிச்சான். பன்னிக்குட்டியும் ஓடி குதிச்சு மலை உச்சிக்கு போச்சான். வனதேவதே வா, வனதேவதே வான்ட்டு கத்தி கூப்பிட்டுச்சான். ஆனா பசினாலையும் தண்ணி தாகத்தினாலையும் பன்னிக்குட்டி மயக்கம் போட்டு விழுந்துடுச்சான். உடனே வனதேவதை தண்ணி தெளிச்சு
பன்னிக்குட்டியே எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படின்னு கேட்டுச்சான் பன்னிக்கிட்டு கூட. பன்னிக்குட்டி சொல்லிச்சான், என் கூட யாருமே விளையாட வர மாட்டாங்க, என்ன நோஞ்சான் நோஞ்சான்னு சொல்றாங்க அப்படின்னு வனதேவதை கிட்ட சொல்லிச்சான். அதுக்கு வனதேவதை சொல்லிச்சான், நீ எங்க நோஞ்சா மாதிரி இருக்க, நீதான் மொப்பம் பிடிச்சு பூமியில இருக்கிற கிழங்குகள்லாம் நோண்டி எடுக்கிறியே அப்படின்னு பன்னி பன்னிக்கிட்டு சொல்லிச்சான் வனதேவதை. அதுக்கு பன்னிக்குட்டி சொல்லிச்சான், நான் மட்டும் அதை பண்றேன், எல்லா விலங்குகளும் தானே இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிச்சான். உடனே வனதேவதை பழம் தர மரம் காட்டுல நிறைய இருக்கு, அத போய் நீ மத்த விலங்கு கிட்ட போய் கூடு, அதுக்கப்புறம் அந்த விதைய அவங்க சாப்பிட்டு முடிச்ச விதைய நீ கிழங்கு எடுக்க தோன்ற குழியில போட்டு வச்சிடு அப்படின்னு வனதேவதை சொல்லிச்சான். பன்னிக்குட்டியும் சரி இத நான் நாளைக்கே செய்யறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு வனதேவதை, எந்த நல்ல விஷயத்தையும் தள்ளி போடக்கூடாது, இன்றே செய் அப்படின்னு வனதேவதை பன்னிக்குட்டி கிட்ட சொல்லிச்சான். பன்னிக்குட்டி சரி நான் அதை இன்னைக்கே செய்யறேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே வனதேவதை பன்னிக்குட்டியை தூக்கிட்டு போய் காட்டுல விட்டு வனதேவதை மறைஞ்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் பன்னிக்குட்டியும் காட்டுல இருக்கிற பழத்தை எடுத்துட்டு போய் மத்த விலங்குகளுக்கு கொடுத்துச்சான். அப்ப அவங்க சாப்பிட்டு வச்ச கொட்டைகளை அது போய் கிழங்கு எடுக்கிற குழியில போய் போட்டுச்சான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக மரங்களும் நிறைய வந்துச்சான். பன்னிக்குட்டிக்கு நிறைய நண்பர்களும் கிடைச்சாங்களாம். அதுக்கப்புறம் பன்னிக்குட்டிக்கு நோஞ்சான்ற பேர் போய் வனக்காப்பாளன் அப்படின்னு பேரும் வந்துச்சான். நன்றி, வணக்கம் அத்தி. அடாடாடாடாடா சந்தீப், கலக்கிட்டியே தங்கமே, சூப்பரா சொன்னீங்கடா. வீடியோ ஆஃப் பண்ணாத தங்கம், வீடியோ ஆன்ல இரு, இல்லைன்னா ஸ்கிரீன்ல வர மாட்டீங்க நீங்க. ரொம்ப சிறப்பா கதை சொன்னீங்க. 5ஆம் வகுப்பு தானடா படிக்கிறீங்க? 5ஆம் வகுப்பு படிக்கிறீங்க இல்ல? அருமையா கதை சொன்ன. எதையுமே விட்டுறல, எந்த விவரத்தையும் விட்டுறல. அது நோஞ்சா நோஞ்சான்னு சொல்லி வருத்தமா இருந்தது. வனதேவதையே வா வா வான்னு சொன்ன உடனே அது வந்துட்டு, உன்னை போய் யாரா நோஞ்சான்னு சொன்னா, நீதான் நல்ல நோண்டி கிழங்கு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறியேன்னு சொன்னது எல்லாத்தையும் சொல்லி பழங்களை கொண்டு போய் கொடுத்து அழகா குழி நோண்டும் போது நீயும் சாப்பிட்டுக்கோ, விதைய அங்க ஊனி வச்சுட்டு வந்துரு, அது மரமா வந்து மத்தவங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு வனதேவதை சொன்னதை கரெக்டா செஞ்சிருச்சு. எல்லாருக்கும் நண்பராயிடுச்சு இல்லையா? அழகான கதை, ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அருமையான குரல் தங்கம், உனக்கு வாழ்த்துக்கள். மகிழ்ச்சிடாமா. அடுத்து யாரு வராங்க தெரியுமா? நம்ம நமச்சிவாயம் திருச்சியில இருந்து வராரு. அவரும் கதை சொல்ல போறாரு. வர்ஷினி லைன்ல இருக்கீங்களாப்பா? இல்லன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. நமச்சிவாயம் வாங்க. வணக்கம் அத்தை. வணக்கம் கண்ணா. நான் திருச்சியிலிருந்து பேசுகிறேன். நான் வந்து ஒரு கதை சொல்ல போகிறேன். பண்ணையாரும் வேல்முருகனும். வேல்முருகன் ஒரு பண்ணையார் இருந்தாரு. அவர் வந்து ஊர்ல இருக்க எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாராம். அவரு எல்லாருமே சந்தோஷமா வச்சுக்க உதவி செஞ்சு வரான். சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு அவரு மத்தவங்களுக்கு எல்லா விதமான இடத்துக்கும் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு தேவையானதான் செலவு பண்ணி வாங்கி கொடுப்பாராம். உதவி நிறைய செய்வாராம். அவருக்கு ரொம்ப சிவன் பக்தி இருந்துதான். அதனால அவர் வந்து டெய்லியும் அவர் எழுந்தோடனே முதல்ல எல்லாத்துக்கும் ஒரு 10-15 பேருக்காச்சு தியானம் பண்ணி எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அவர் சாப்பிடுவாராம். அதே மாதிரி அவருக்கு வீடு, தோட்டம், அவர் பின்னாடி இருந்த கிணறு, அப்புறமா மாட்டு தொழுவம், இது எல்லாமே நிலைமைக்கு வந்துச்சு.
அப்புறமா அந்த தோட்டத்தை வந்து ஆஹ் ஆஹ் ஊர்ல நல்லவங்க கெட்டவங்க 2 பேர் இருப்பாங்க. கெட்டவங்க வந்து அவர்கிட்ட ஏமாத்தி அதை வாங்கிட்டாங்களா, அந்த நிலத்தை நிலத்தை வாங்கிட்டு அவங்க கொடுக்க வைக்கிறாங்களாம். கொடுக்காததுனால அவரு அங்க மழை பெய்யாம தண்ணி பஞ்சம் வந்துச்சான். தண்ணி பஞ்சம் வந்ததுல அவர் வந்து எல்லாத்துக்கும் தியானம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டே இருந்ததுனால அவருக்கும் காசுலாம் எல்லாத்தையும் மாடு எல்லாம் 20-30 மாடு அதுல கட்டலாமா. அந்த 20-30 மாடையும் வித்து மத்தவங்களுக்கு இது உணவா கொடுத்தாங்களாம். உணவு கொடுத்ததுனால இன்னும் அவங்களுக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் இருந்ததுனால அவங்க வந்து அவங்களுக்கும் கொடுத்தாராம். அவர் எப்பயுமே உதவி கேட்டு வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லவே மாட்டாராம். கொடுத்துட்டே இருந்தாராம். கடைசியில அவருக்கு வீடையே விற்க வேண்டிய நிலைமை வந்துருச்சாம். வீடை விற்க வேண்டிய நிலைமை வந்ததுனால அவர் வந்து கிராமத்தோட கடைசியில அவங்க போய் ஒரு குடிசை இருக்காராம். வீட்டுல அவரு அவங்களோட 2 பொண்ணுங்களும் அப்புறம் அவரோட மனைவியும் இருக்காங்களாதான். அப்புறமா அங்கேயும் கூழ் வச்சு மத்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பேர் கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிடுவாங்களாம். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம எல்லாத்துக்கும் உதவி செஞ்சோம்னா இதே கருத்துதான் ஔவையார் பாட்டியும் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு மூதுரையில சொல்லியிருக்காங்க. அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவாய் நெட்டாலும் நண்பல்லர் கெட்டாலும் மேன்மக்களே தங்கு சுட்டாலும் மென்மை தரும். நம்ம பாலை வந்து எவ்வளவு சூடு பண்ணாலும் அதோட சுவை மாறவே மாறாது. அப்புறமா சங்கு எவ்வளவு சுட்டாலும் உடைச்சு நெருப்புல போட்டாலும் அது மென்மையா தான் இருக்கும். அப்புறமா நம்ம ரொம்ப நல்லவங்க இருக்கவங்க எல்லாம் யார்கிட்ட சேர்ந்தாலும் அவங்களுக்கு நல்லவங்களுக்கும் மேலேயே இருக்குமா. நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த சிறிய லாலிபாப் உலகத்துக்கு வாய்ப்பை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம். அருமை கண்ணு, அருமை. வண்டியில டிராவல்ல போயிட்டே இருக்கும்போது பயணத்துல இருக்கும்போதே கதை சொல்றீங்களேடா. அருமை தங்கம், அருமை. பண்ணையாரும் வேல்முருகன் ஒரு கதையை எடுத்துக்கிட்டு நமக்கு மட்டும் எல்லாம் வச்சுக்காம எல்லாருக்கும் எப்போ உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லக்கூடிய அருமையான ஒரு கதையும் சொல்லி ஔவையார் சொன்னதையும் சொல்லி இருக்கீங்க. அதுக்கு விளக்கமும் சொல்லி இருக்கிறீங்க. மகிழ்ச்சி கண்ணா, மகிழ்ச்சி. இப்ப என்னடா படிக்கிறீங்க நீங்க? முடிச்சு 3ஆம் வகுப்பு போறீங்க. மகிழ்ச்சி கண்ணா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே, நன்றி. நன்றிமா, நன்றி. இப்ப அடுத்ததாக நமச்சிவாயத்தை தொடர்ந்து பிரணதி வராங்க, பாடல் பாட போறாங்க. பிரணதி வாங்க தங்கம். அனைவருக்கும் என் இனிய வணக்கம். என் பெயர் சேகா பிரணதி. நான் இப்பொழுது சின்னஞ்சிறு கிளியே என்ற பாரதியார் பாடலை பாட உள்ளேன். நஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. இயமுதே கண்ணம்மா
கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே, பிள்ளை கனி அமுதே, கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வருந்தேனே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வருந்தேனே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி, ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி, உச்சிதனை முகந்தால் கருவம் ஓங்கி வளருதடி, உச்சிதனை முகந்தால் பருவம் ஓங்கி வளருதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உழந்தான் கல்வெறி கொல்லுதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உழந்தான் கல்வெறி கொல்லுதடி, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை கலித்தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தார், சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. நன்றி அத்தை. மகிழ்ச்சிடா கண்ணா. பாட்டு கத்துக்கிறீங்களாமா? ஆமா அத்தை. நீங்க என்ன படிக்கிறீங்க? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 7th 7ஆம் வகுப்பு அத்தை. 7ஆம் வகுப்பு. மகிழ்ச்சிடா தங்கமே. அழகா பாடுறீங்க. இன்னும் நல்லா கத்துக்கோங்க. என்னம்மா, இன்னும் அழகழகா நிறைய பாடல்கள் தொடர்ந்து பாடுங்க. கேட்கறதுக்கு ஆசையா இருக்கும். வாழ்த்துக்கள் கண்ணம்மா. மகிழ்ச்சி. நன்றி அத்தை. மகிழ்ச்சி தங்கம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக யார் வர போறாங்கன்னு தெரியுமா? நன்மாறன். நன்மாறன் இணைப்புல இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணிக்கோங்க. அந்த ஜியோமிங்கிற ஐடியில இருக்கிறவங்களா? நீங்க தானே அது? அன்மியூட் பண்ணிக்கோங்கப்பா. நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். இப்ப பண்ணுங்க, இப்ப பண்ணுங்க. பதற வேண்டாம், மெதுவா. வணக்கம். வணக்கம் அத்தை. வணக்கம் கண்ணா. வாங்க வாங்க. உங்களுடைய கதையை கேட்க ஆவலோட இருக்கும். என்ன சொல்ல போறீங்க பாப்போம். வணக்கம் அத்தா. என் பேரு நன்மாறன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போ கதை சொல்ல போறேன். ஒன்று விட்டால் ஒன்று வாழ்வு. ஒரு கோயில் கோபுரத்துல பூரா இருந்துச்சு. வெள்ளை புறாவும் நீல புறாவும் இருந்துச்சு. ஒரு நாளைக்கு நீல புறா சொன்னுச்சு வெள்ளை புறா கிட்ட, நான் அழுகா இருக்கேன், ஆனா உன்னோட கலர் பாரு வெறும் வெள்ளையா இருக்கு, நீ சீக்கிரம் அழுக்காயிடுவ அப்படியே சொல்லிட்டே இருந்துச்சு. நீலப்புறா வந்து வெள்ளப்புறா கிட்ட சொல்லிட்டே இருந்துச்சு. ஒரு நாளைக்கு அந்த கோயில் கோபுரம் பெயிண்ட் பண்ண போனாங்க. அப்புறமா எல்லா புறாவும் சேர்ந்து போயிடுச்சு. அப்படியே போய் இந்த வழியில ஒரு வீட்டு வாசல்ல நெல்லு இருந்துச்சு. அது சாப்பிட்டுச்சு. அப்புறமா பக்கத்துல ஒரு மரம் வந்துட்டு அது போய் தங்கிடுச்சு. அடுத்த அண்ணனர் பாட்டு அந்த வீட்டுக்காரங்க அந்த நெல் எடுக்க வந்தாங்க. அப்பப்பா இந்த நெல்லை பார்த்தாங்க. நெல்லு இல்லாம யாரும் சாப்பிட்டாங்க சொல்லிட்டு அந்த புறா ஆய் அங்க இருந்துச்சு. அப்புறம் அந்த வீட்டுக்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த புறா எல்லாம் சாப்பிட்டுச்சு, நாளைக்கும் நம்ம அதை பிடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அந்த வலைய செஞ்சு போட்டுட்டு அப்புறமா அது மேல நெல்லு போட்டாங்க. அந்த எல்லா புறாவும்
போய் போகும்போது அந்த புறா பாத்துடுச்சு. ஐயா நம்மளுக்கு இன்னைக்கும் சாப்பாடு கிடைச்சுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அப்புறமா அந்த வீட்டுக்காரங்க ஓடி வர பார்த்துட்டு அந்த புறா அந்த மலையோட வந்து ரொம்ப தூரமா ஒரு மரத்துல போயிட்டு இருந்துச்சு. அப்புறமா தூரமா மரத்துல இருந்துச்சு. நீரப்புறா வந்து வெளிப்புற கிட்ட சொன்னிச்சு, நான் ரொம்ப ஃபாஸ்டா பண்றேன், ஆனா நீங்க மட்டும் மாட்டீங்கன்னா நீங்க அவங்க அந்த வீட்டுக்காரங்க உங்களை புடிச்சுக்குவாங்க அப்படி சண்டை போட்டே இருந்தாங்க. அந்த வீட்டுக்காரங்க இங்க ஓடி வந்து வேலையோ கிடைச்சிச்சு. புறாவும் வீட்டுக்காரங்க ஓடி வந்து புறா பருக்கு பார்த்துச்சு. அப்புறமா மலை மரத்துல மாத்திக்கிட்டு அப்புறமா அந்த வீட்டுக்காரங்க அந்த வெள்ளையும் புறாவும் புடிச்சிட்டாங்க. இதுல என்ன நாம என்ன கத்துக்கிறோம்? எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், சண்டை போடக்கூடாது. ஒற்றுமையா இருந்தா நாட்டையும் சரிக்கலாம். அருமை கண்ணா. தேங்க்யூ. அருமை அருமை. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நீங்க? எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க? Fourth. நான் நாலாம் 4ஆம் நாலாம் வகுப்பு Fourth. படிக்கிறீங்க. மகிழ்ச்சி கண்ணா. நீ உங்க அம்மாவா அது உனக்கு சைட்ல சொல்லி சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணாங்க. நீங்க சொல்லி கொடுக்கவே தேவையில்லப்பா. அவன் அழகா சொல்றான். அவனை டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம் நீங்க. ஏன்னா ஓகே மேம். குழந்தைங்க வந்து அவங்களுக்கான நேரத்தை எடுப்பாங்க, ஓகே உண்மையாதான் சொல்லுவாங்க. ஓகே ஓகே நீங்க அவசரப்பட்டு ஓகே அவனுக்கு ஓகே இன்டிமேஷன் கொடுத்துட்டே இருக்கும்போது அவன் பதறான். அவன் அழகா ஒரு கோர்வையா சொல்லிட்டு வரான். அவன் போக்குல விட்டுருங்க. ஏன்னா நாங்க பொறுமையா கேட்கறதுக்கு தான் நாங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். நீங்க அவனுக்கு வந்து சொல்லியே ஓகே தர ஓகே வேணாம். ஆமா, அவனே சூப்பரா சொல்றான். ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்ணா. ஓகே மேம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டா என்ன ஆகும்? ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு ஒரு பழமொழி உண்டு. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா மூணாவது ஒரு ஆள் வந்து லபக்குன்னு பிடிச்சிருவாங்க இல்லையா? அந்த புறாவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க வீட்டுக்காரங்க. அதனால சண்டை போடாம ரெண்டு பேரும் அழகா வலையோட தப்பிச்சு போயிருக்கலாம்ல. சண்டை போட்டதுனால மாட்டிக்கிட்டாங்க. அதனால எப்பவுமே யாரோடையும் சண்டை போடாம ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு அழகான ஒரு கதைய நன்மாறன், உங்க பேரும் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அழகா கதை சொல்லிருக்கீங்க. புனேல இருந்து வேற பேசியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் கண்ணா, வாழ்த்துக்கள். இப்போ தேங்க்யூ. நான் மகிழ்ச்சிமா. இப்ப நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். வர்ஷினி இல்லைன்னு நினைக்கிறேன் இணைப்புல. இல்ல ராஜா, அவங்க இணைப்புல இல்ல. பரவாயில்ல. இது வரைக்கும் இன்னைக்கு நமக்கு அவங்க நம்ம சம்யுக்தா பாப்பா, நம்ம அடுத்த மாதம் பாட்டும் கதையும்ல ஆளா நீங்க பேர் கொடுத்துருங்க. உங்க கதையை கேட்கறதுக்கு நாங்க அவளோட இருக்கோம். சரியா? இப்போ நிகழ்ச்சியில இன்னைக்கு பாடல் பாடினவங்க லித்திகா சாரங்கி, மைத்ரேயி, பிரணதி, 3 பேருக்கும் வாழ்த்துக்கள். கதை சொன்னது சோஃபி ஜாசன், சந்தீப் முகுந்தன், நமச்சிவாயம், நன்மாறன். உங்க 4 பேருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக யார் சேர்ந்திருக்காங்க தெரியுமா? கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாமா இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க நம்ம பாவேந்தர் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாருக்கும் பரிசு வந்தது. நிறைய பேர் வந்து இந்த பங்கேற்பாளர் பரிசு கிடைச்சிருக்கும். அதுக்கு ஸ்பான்சர் பண்ணது யார் தெரியுமா? நன்கொடை கொடுத்தது இந்த மாமா தான். அவங்க உங்களுக்கு வாழ்த்து சொல்ல வராங்க. அண்ணா வருக, குழந்தைகளுக்கு வாழ்த்து சொல்ல வாங்கண்ணா. வணக்கம் தங்கச்சி. வணக்கம் ராஜா அவர்களே. குழந்தையெல்லாம் ரொம்ப அழகா பாடினீங்க. முதல்ல வந்து அத்தை பாடினாங்க, வள்ளியப்பா பாடல். அடுத்தது வந்து லித்திகா சாரங்கி, உங்களோட பாடல் வந்து மிக அருமையாக இருந்தது. அப்புறம் சோஃபி ஜாசன் வந்து கதை சொன்னீங்க, அருமையான கதை. அப்புறம் மைத்ரேயி வந்து பாடினீங்க, அருமையாக பாடினீங்க. மரம் நடுவோம் மழை பெறுவோம் அப்படின்னு முடிச்சிங்க, ரொம்ப அருமையான தகவல். அப்புறம் சந்தீப் முகுந்தன் வந்து பன்னிக்குட்டி தவளை, பன்னிக்குட்டி பற்றி ஒரு கதை சொன்னீங்க, ரொம்ப அருமையான கதை. அப்புறம் பன்னிக்குட்டிக்கு வந்து கடைசியில் வந்து வனக்காப்பாளன் அப்படின்னு பேர் வந்துருச்சு அப்படின்னு அவார்டு கொடுத்த மாதிரி சொன்னீங்க, அருமையான இருந்தது. அப்புறம் அடுத்து நமச்சிவாயம் வந்து காரில் ட்ராவல் பண்ணிகிட்டே பின் சீட்டில் உட்காந்து கதை சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப அருமை. பண்ணையாரும் வேல்முருகனும், அதை பண்ணையார் வந்து எவ்வளவு பணமெல்லாம் இல்லாமல் இருந்தால் கூட வந்து அப்பவும் வந்து அவர் வந்து கஷ்ட காலத்துலேயும் கூழ் கொடுத்தாரு, அதனால எப்பவும் உதவியை செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னீங்க.
அது அந்த கதை நல்லா இருந்தது. அப்புறம் அவை ஔவையோட அஹ், ஔவை எழுதின நான் ஆத்திச்சூடி அதை பற்றியும் சொன்னீங்க. அதுவும் நல்லா இருந்தது. அடுத்தது பிரணதி பாடல் பண்ணீங்க. சின்னஞ்சிறு கிளியே அருமையா இருந்தது, அருமையான குரல். இன்னும் பாடி பழகுங்க, இன்னும் நல்லா இருக்கு. மறுபடியும் பாடுங்க. அடுத்தது வந்த நன்மாறன் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, அந்த புறா கதையும் அதை பற்றி அழகா சொன்னீங்க. அனைத்து குழந்தைகளுக்கும் எனது வாழ்த்துக்கள். லித்திகா சாரங்கி, சோஃபி ஜாசன், மைத்ரேயி, சந்தீப், நமச்சிவாயம், பிரணதி, நன்மாறன் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். நன்றி இன்னும் அண்ணா. நல்லா பண்ணுங்கம்மா. நன்றி அண்ணா, மிகச் சிறப்பு. குழந்தைங்களுக்கு எல்லாம் அவங்க என்ன கதை சொன்னாங்க, என்ன பாடல் பாடினாங்க, எல்லாத்தையும் கவனமா கவனிச்சிட்டு இருந்து உங்க எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மீண்டும் கோபாலகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். அடுத்ததா நம்ம கன்னிக்கோவில் ராஜா இருக்காங்க. நிறைவா அவர்கிட்ட நம்ம போலாம். அதுக்கு முன்னாடி இன்னொருத்தங்க ஓப்போ A31ல ஒரு ஐயா இணைஞ்சு ஆரம்பத்துல இருந்து குழந்தைகளுக்கு வந்து கைத்தட்டி ஒரு மகிழ்ச்சியா வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க, குழந்தைகளுக்கு வாழ்த்து சொல்லுங்க ஐயா. வணக்கம். வணக்கம். நான் கவிஞர் நீரை அத்திப்பூ. ஓ, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, வருக வருக. கதை, கதைப்பாட்டு, பாடல் எல்லாமே அருமை. குழந்தைகளின் மறைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வருவது தாங்கள் ஆற்றி வருகின்ற பணி. என்னுடைய இனிய சகோதரர் கன்னிக்கோவில் ராஜா ஆற்றி வருகின்ற பணி, ஹாரிங்டன் ஹரிஹரன் ஆற்றி வருகின்ற பணி எல்லாம் நான் ஒவ்வொரு அறையையும் கண்டு குறித்து வருகிறேன். என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, தாங்கள் கலந்து கொண்டதற்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. குழந்தைகளுக்கு நீங்க ஆரம்பத்துல இருந்து கேட்டுட்டு இருந்து அழகா கைத்தட்டி அவங்கள உற்சாகப்படுத்திட்டு இருந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி ஐயா, நன்றி. அடுத்ததாக நிறைவாக நம்முடைய லாலிபாப் சிறுவர் உலகத்தின் நிறுவனர், நம்ம குழந்தைங்க எல்லாரும் அன்போடு மாமா என்று அழைக்கக்கூடிய நம்முடைய கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் நிறைவாக குழந்தைகளுக்கு தன்னுடைய வாழ்த்துறையை வழங்குவார். வாங்க ராஜா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நம்ம ஐயா நீரை அத்திப்பூ அவர்கள் இணைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியானது. அவருக்கும் எனக்குமான தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகள் கிட்டத்தட்ட, அதுக்கு மேலே இருக்கலாம். ஐயா அவர்கள் வந்து குழந்தைகளுக்காக நிறைய அஞ்சல் தலை குறித்தும் அஞ்சலகம் குறித்தும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. அவரோட பாடல்கள் எல்லாமே வந்து ஒளித்தட்டா கூட வந்திருக்கு. நிறைய நிறைய குழந்தைகளுக்கான நிறைய நிகழ்ச்சிகள் செஞ்சுட்டு வராங்க. அத்திப்பூ, நீரை அத்திப்பூ அப்படின்னாலே இந்த தமிழ் சிறார் உலகத்துல தெரியாதவங்க இருக்க முடியாது. ரொம்ப அருமையான பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க, குழந்தைகளுக்காக நிறைய பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அவர் இந்த நேரத்தில் இணைஞ்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி கோபாலகிருஷ்ணன் ஐயா வந்து, அதாவது இந்த இயக்குனர்கள் இருப்பாங்கல்ல, பின்னாடி இருந்து செயல்படுத்துறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி பின்னாடி இருந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான விடயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது உதவி அப்படின்றது வந்து எந்த உதவியாக இருக்கலாம். பாரதி சொல்லுவாரு, சொற்சுவை கொடுத்தவங்க, பொருட்குவை கொடுத்தவங்க, அந்த மாதிரி ஒரு பட்டியலே போட்டுட்டு இருப்பார். இந்த மாதிரி பின்புலமா இருந்து நிறைய குழந்தைகளை ஊக்குவித்து வரும் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக சிறப்பாக வெகு சிறப்பாக ஆக்கி கொடுத்திருக்கிற குழந்தைகளுக்கு, அதாவது ஒவ்வொரு கதையும் சொன்ன குழந்தைகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு சில குழந்தைகள் வந்து கதையோடைய பெயரையும் கதை எழுதுனவங்களோட பெயரையும் சொல்லணும். அப்பதான் அந்த கதை எழுதுனவங்களுக்கு அது மகிழ்ச்சியா இருக்கும். இந்த இதுல வந்து ஒரு பன்றிக்குட்டி கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அது நம்ம எழுதின கதை மாதிரியே இருக்குன்னு பார்த்தா அது நம்ம கதை தான். அவர் சொல்லாம போயிட்டாரு. ஏன்னா நிறைய பேர் வந்து பன்றிக்குட்டினால உண்டியலுக்கு மட்டும் தான் நம்ம வந்து பயன்படுத்துறோம் பன்றிக்குட்டி அப்படின்றது. ஆனா பாத்தீங்கன்னா காடுகள்ல கிழங்கு வகைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல அதோடைய கூர்மையான மூக்கால, அதாவது தந்தம் சொல்லுவாங்க, அதை தோண்டி எடுக்கக்கூடிய பணியை வந்து இந்த பன்றிகள் செய்யுது. அந்த குழிகளில் தான் அதிகமான விதைகள் சேர்ந்து மரமாகுது அப்படின்ற விடயம் வந்து நிறைய குழந்தைகளுக்கு தெரியாம இருக்கிறதுனால இந்த கதை எழுதுனது. அதே மாதிரி இந்த புறா கதை வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா சொன்னாரு. அதாவது சொன்னாங்க, அவங்க பூனேல இருக்கிறதுனால தமிழ் கொஞ்சம் தயங்கு தயங்கு தான் வரணும். தமிழ் கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் தமிழா இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கு எப்பவுமே வந்து இந்த குழந்தைகளுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கும். நாம வந்து இவங்க கூட சேர்ந்து பயணம் பண்ணணும் அப்படின்றத எண்ணத்தை கொடுக்கும். ஏன்னா நாம வந்து ஒரு அடி எடுத்து வச்சா இவங்க 16 அடி எடுத்து வைக்கிறாங்க. அந்த விதத்துல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா இப்ப இருக்கிற குழந்தைகள் வந்து 32 அடி வைக்கிறாங்க அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிற தமிழ் அமெரிக்கா டிவிக்கும் நம்ம நெல்லை அன்புடன் ஆனந்தி அத்தை அவர்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இதுல இன்னும் கூடுதலா சொல்லணும்னா, இப்ப அவங்க சொன்ன மாதிரிதான் பெற்றோர்கள் வந்து பின்புலமா இருந்தா போதுமானதா இருக்கும்.
அவங்க கூடவே நின்று இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பதற்றம் ஏற்படுது. நம்ம தப்பா சொல்லிடுவோமோன்னு ஒரு பதற்றம் ஏற்படுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே நீங்க வந்து ஒரு ஒத்திகை பார்த்துக்கலாம். இந்த குழந்தைய பேச வச்சு ஒத்திகை பார்த்துக்கலாம். மறுநாள் வந்து நீங்க கொஞ்சம் தள்ளி இருந்தாலே அந்த குழந்தைங்க ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பெற்றோர்களுக்கும் ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இத்தனை நேரம் வந்து சிறப்பாக குழந்தைகளோட நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிற உலகமெங்கும் இருக்கிற தமிழ் சொந்தங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எப்போதும் லாலிபாப் சிறுவர் உலகம் இனிப்பான செய்தியோடு தான் முடிக்கும் அப்படின்றதுனால இந்த இனிப்பான செய்தி என்னன்னா, ஒவ்வொரு குழந்தையும் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து நான் சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க. அந்த ஆர்வத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்குது. அடுத்தடுத்த மாதங்களில் இன்னும் சிறப்பான குழந்தைகளோடு இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடர்ந்து நடத்துவோம். அனைத்து குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் வாழ்த்திய பெரும் உள்ளத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ராஜா, மிக்க மகிழ்ச்சி, நன்றி. இந்த அருமையான நிகழ்ச்சி அதாவது ரொம்ப மாதங்களுக்கு பிறகு நாம் தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த பாட்டும் கதையும் நிகழ்ச்சி, இதற்கு நமக்கு களம் அமைத்து கொடுத்த நம்முடைய தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி ஆஸ்டின் அவர்களுக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை பதிவு செய்து கொண்டு, குழந்தைகளை தொடர்ந்து ஊக்குவிக்கக்கூடிய நம்முடைய சிறுவர் இலக்கிய செம்மல் திரு கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த இணைப்பில் இணைந்திருந்து ஆரம்பத்திலிருந்து நிறைவு வரை குழந்தைகளுடைய கதைகளை பாடல்களை கேட்டு அவர்களோடு குழந்தையாகவே மாறி கை ஒலியெல்லாம் கர ஒலியெல்லாம் எழுப்பி அவர்களுக்கு ஊக்கப்படுத்தி கொண்டிருந்த நம்முடைய ஐயா அவர்கள், கவிஞர் அத்திப்பு ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக குழந்தைகளை எப்பொழுதுமே பின்புலமாக இருந்து ஊக்குவிக்கக்கூடிய நம்முடைய லாலிபாப் உலகத்தின் கோபாலகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அன்பையும் வணக்கத்தையும் பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்ததாக இந்த குழந்தைகளை தயார் செய்து இங்கு மேடையில் வந்து அமரச் செய்யக்கூடிய பெற்றோர்களோ ஆசிரியர்களோ யார் அதற்கு காரணமாக இருந்து வேலை செய்தீர்களோ உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் பங்கு பெறுங்கள். உங்களை வளர்த்துக் கொள்ள இந்த களத்தை உபயோகித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். அடுத்த பாட்டும் கதையும் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நெல்லை அன்புடன் ஆனந்தி. இனிய தமிழ் வணக்கம். வாழ்க செந்தமிழ்.